ஒரு யானை பாகன் அவருடைய யானைய ஒரு சின்ன கயிறு மூலமா கட்டி வச்சிருந்தானா. அதை பார்த்த அங்க அந்த பக்கம் வந்து ஒரு சுற்றுலா பயணி, ஒரு டூரிஸ்ட் அந்த யானை பாகன்ட்ட போய் கேட்டிருக்கான், இவ்வளவு பெரிய யானைய இவ்வளவு சின்ன கயிறுல கட்டி போட்டிருக்கீங்களே, யானை அந்த கயிறு அறுத்துட்டு ஓடிடாதா அப்படின்னு அந்த பாகன்ட்ட அங்க வந்து அந்த டூரிஸ்ட் கேட்டிருக்கா. அதுக்கு அந்த யானை பாகன் சொன்னா, இந்த யானை குட்டி யானையா இருக்கும் போது இந்த கயிறை வச்சு நான் கட்டி போட்டிருந்தேன். அதுல இருந்து இப்ப வளர்ந்து இந்த யானை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிடுச்சு. இருந்தும் அதே கயிறுல தான் நான் கட்டி போடுறேன். குட்டியா இருந்தப்போ அறுக்க முடியாத கயிறை இப்பவும் அறுக்க முடியாதுன்னு அந்த யானை இன்னும் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பதில்ல அந்த யானை பாகன் சொன்னான். நம்முடைய மனுஷ மூளையும் அதே மாதிரிதான். நமக்கு இதெல்லாம் வராது, நம்மளால இதையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நாம யாரும் நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சா நமக்கும் அந்த யானையுடைய நிலைமை தான். ஆகவே நாம் அத்தனை பேரும் தொடர்ந்து, குறிப்பா வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு உங்களுடைய சிந்தனை ஆற்றலை நீங்க வளர்த்துக்கணும். இன்றைக்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோட குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறோம். இன்னைக்கு உங்களுக்கான தினம். உண்மையிலே சொல்லணும்னா பெரியவங்களை விட அதிகமா சிந்திக்கிறவங்க இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், குழந்தைங்க நீங்க தான். உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல நீங்க தான் எங்களுக்கே டீச்சர்ஸ். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கேட்கிற கேள்வி கூட என்னால பதில் சொல்ல முடிஞ்சிடும். ஆனா என் பொண்ணு கேட்கிற கேள்விக்கு உடனே என்னால பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தெளிவா கேள்வி கேட்பாங்க. உங்க மைண்ட்ல ஒவ்வொரு நொடியும் பல கேள்விகள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கேள்விகளை நாம கேட்டுறணும், சிந்திச்சு கேள்வி கேட்கணும். அதனாலதான் நம்முடைய தலைவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், இவங்க எல்லாம் தொடர்ந்து பகுத்தறிவு அப்படின்னா என்னன்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. பகுத்தறிவுனா என்ன? எந்த விஷயமா இருந்தாலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கணும். பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதற்கான பதில், சரியான பதில் நமக்கு கிடைக்கும், ஒரு தெளிவும் பிறக்கும். அப்படி தொடர்ந்து தமிழர்கள் கேள்வி கேட்டதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக, கல்வியில் சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாடு இன்னைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது, விளங்கி கொண்டிருக்கிறது.